அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டோ. நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான தலைப்பில் பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற இந்த ஆதரவு நம்ம சேனலை ஒரு பெரிய இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போகும். அதே போல் நாமளும் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் ஒரு வேளை வீடியோ கூட பார்க்கல அப்படின்னா கூட நீங்கள் ஆன் பண்ணி ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் வேலை செஞ்சு கூட நான் என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு கேட்கலாம். ஸோ அப்படி கூட உங்களுக்கு அந்த மெசேஜ் சேரும். ஸோ நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம சேனல் இப்போது ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். அதுவே ரொம்ப எனக்கு பெரிய விஷயமாக தெரியுது. ஏன்னா நான் பேசுகிறத கேட்டு ஒரு 50 பேராக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது அப்படியே நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகினே போச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான தலைப்பு என்னென்னா, பொறுமையாக இருங்க, ரொம்ப பொறுமையாக இருங்க. ஆமாம், நம்ம பொறுமையில் குச்சி விட்டு கிளறத்துக்குன்னே ஒரு சிலர் இருப்பாங்க. வேணும் நம்ம பொறுமையை ரொம்ப சோதிப்பானுங்க. பொறுமை கடலை விட பெரியது அப்படி இப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த ஸ்டேஜில் நம்மளால் ரியாக்ட் பண்ணாமல் இருக்க முடியாது தான். ஆனால் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி இருந்து பாருங்களேன். அப்புறமா நம்மளை நோண்டி பார்க்குறவன், குத்தி பார்க்குறவன் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம ரியாக்ட் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம ரியாக்ட் பண்ணதுலேருந்து எதனா ஒரு விஷயம் கிடைக்குமா, அதை வச்சு எதனா பேச முடியுமா, இல்லை அதை வச்சு நம்மளை ஏதாச்சும் வம்பிழுக்க முடியுமா, அதுலேருந்து ஏதாச்சும் நம்மளை காயப்படுத்த முடியுமா, அதிலேருந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு செக்மேட் வச்சிட முடியுமா அப்படின்னு யோசிக்கிறவங்க தான் அங்கே நிறைய பேர். அப்படியே கம்முன்னு இருந்துட்டு பாருங்களேன், அப்படியே அமைதியாக சைலண்ட்டாக இருந்துட்டு பாருங்களேன், அவங்களுக்கு பாயிண்ட்டே கிடைக்காது. ஆனால் ஒரு சிலர் இருக்கிறானுங்க, என்ன தான் சொன்னாலும் சரி கேட்கவே மாட்டானுங்க. நீங்கள் ஒரு சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா, இந்த கடலாம் வாங்கிட்டு நம்ம திரும்ப ஃபோன் பண்ண வச்சுங்களேன், பேசவே மாட்டாங்க. ஃபோனை காதில் வச்சுன்னு கம்முன்னு இருப்பாங்க, அமைதியாகவே இருப்பாங்க. நம்ம காசு கொடுத்துட்டு நாம் தான் இங்கே இன்னொரு பக்கம் கத்திட்டு கிடக்கணும். லைனில் இருக்கியாப்பா? இருக்கேன், சொல்லுங்கள். உங்கள்கிட்ட தான்ப்பா பேசின்னு இருக்கேன், அதுக்கும் அமைதியாக இருப்பான். உங்கள்கிட்ட தான்ப்பா பேசின்னு இருக்கேன், தெரியுதுங்க, சொல்லுங்கள். அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா அந்த இடத்துல அமைதியாக இருந்துருவான். இதுவே நம்ம பேச பேச அவன் எதனா ஒரு ரியாக்ஷன் கொடுக்கட்டும் வச்சுங்களேன், அந்த இடத்த என்ன நடக்கும் தெரியுங்களா, அப்படியே 2 பேருக்கும் வாக்குவாதமாகி அது ஒரு பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும். அதுக்காக கடன் வாங்கிட்டு அமைதியாக இருக்க சொல்கிறது சரின்னு நான் சொல்ல, அந்த இடத்துல நான் சொல்ல, இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், அதை நான் சொல்ல வரல. இது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நாமளும் ஒரு சில இடத்துல பொறுமையாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். வேணுனே குத்தி பார்ப்பானுங்க, வேணுனே நம்ம வாயிலிருந்து வார்த்தையை பிடுங்க முடியுமா அப்படின்லாம் பார்ப்பாங்க, நிறைய ட்ரை பண்ணுவாங்க. நாம் கொஞ்சம் அசந்துட்டோன்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு வார்த்தையை பிடிச்சிக்குவாங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, நீங்களும் நிறைய அனுபவப்பட்டிருப்பீங்க. என்னென்னா நம்ம சொல்லாத வரைக்குமே அதுக்கான ரியாக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. நாம் நிறைய சொல்லுவோம், அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க நிறைய சொல்லுவாங்க, நாம் பரவாயில்லன்ட்டு ஏதோ ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துக்கின்னு பேசுவோம். இல்லைனா ஒரு சில இதில் நம்ம விட்டுடணும்னு வச்சுங்களேன். ஆனால் நாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டோன்னு வச்சுங்களேன், அந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சிக்குவாங்க. நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தையுமே அப்படியே பிடிச்சி வச்சுக்கின்னு அதுக்குமே திருப்பி உங்களை கேட்பாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, அவங்க நிறைய பேசுவாங்க, அதெல்லாம் பெருசாக நம்ம கண்டு கூட மாட்டோம். ஆனால் அவங்க அப்படி கிடையாது. ஒரே ஒரு சின்னதாக ஒரு வார்த்தை கிடச்சாலும் அதுலேருந்து அவங்க என்ன பெருசாக
ஒரு பெட்ஷீட்டே தைச்சிருவாங்க. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, மலபார் போலீஸில் சத்யராஜ், ஒரு சின்ன நூல் கிடச்சா போதும், அதை வச்சு நான் பெட்ஷீட்டே உருவாக்கிடுவேன்ட்டு. பெட்ஷீட்டே அதே போல் தான், ஒரு சின்னதாக ஒரு வேர்டு கிடச்சா போதும், அதை வச்சு அவங்க வந்து ஒரு பெரிய புக்கே எழுதிடுவாங்க. ஸோ அது மாதிரி புக் எழுத விடாமல் நாம் தான் பார்த்துக்கணும். அதே மாதிரி வந்து நிறைய இடத்துல பொறுமையாகவே இருந்து பாருங்கள். அதான் அந்த 5 ஸ்டார் சாக்லேட்லாம் கூட சொல்கிறாங்கல்ல, ரொம்ப தேங்க்ஸ்டா கண்ணா, நீ எதுவுமே பண்ணலை, பொறுமையாக இருந்ததுக்கு நன்றி. அது மாதிரி பொறுமையாகவே இருந்து பாருங்கள், அதோட பலனும் நம்மளுக்கு நிறையவே கிடைக்கும். See you guys.